ஸ்ரீராம ஜெயம். லக்னத்திற்கு 7, 8ஆம் பாவகங்களில் சனி செவ்வாய் சேர்ந்தோ அல்லது 7, 8ஆம் பாவகங்களில் சனி செவ்வாய் தனித்தனியான அமைப்பிலோ இருக்கும் பட்சத்தில் திருமண தடையை கண்டிப்பாக கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 7ஆம் பாவகம்ன்றது திருமணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 7ஆம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்திலே திருமண தடை அல்லது தாமதம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இந்த செவ்வாயும் சனியும் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் உட்காரும் போது என்ன ஆகும்னா, செவ்வாயோடு இணைந்த சனி கெட்டு செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்க்கும். அதே மாதிரி 8ஆம் பாவகத்துல சனியும் செவ்வாயும் சேர்க்கையான அமைப்புகள் இருந்துச்சுன்னா நேரடியான அமைப்புகள்ல குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அப்ப குடும்பம் அமைய தடை ஏற்படும் அப்படின்றதுனால திருமணம் நடந்தாதான் தாம்பத்தியம் நடக்கும், தாம்பத்தியம் நடந்தாதான் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தாதான் குடும்பம் அமையும் அப்படின்ற அமைப்புகள்ல செவ்வாசனி சேர்க்கை லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்திலோ அல்லது 8ஆம் பாவகத்திலோ அல்லது தனித்தனியான அமைப்புகள்ல 7ஆம் இடத்தில் சனியோ அல்லது 8ஆம் இடத்தில் செவ்வாயோ, அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சனியோ 7ஆம் பாவகத்தில் செவ்வாயோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக திருமண தடை தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது சில லக்னங்களுக்கு ரொம்ப வீரியமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக கன்னியா லக்னமாக இருந்துச்சுன்னா 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்து 8ஆம் பாவகத்தில் சனி நீச்சமாச்சுன்னா கண்டிப்பாக திருமண தடை அல்லது திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல கடுமையான பிரச்சனைகளை நிச்சயமாக செவ்வாய் திசை வரக்கூடிய காலகட்டங்களோ அல்லது சனி திசை வரக்கூடிய காலகட்டங்களோ அல்லது பாவ அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களிலோ நிச்சயமாக வெளிப்படுத்தியே தீரும். நன்றி.